காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் தேவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதி. அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆவணி மாதம் திங்கட்கிழமை 10/8/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 6:15 தொடக்கம் 7:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலம் இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:04க்கு புலர்ந்திருக்கிறது. திதியாக இன்று காலை 6:38 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:01 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:01 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமகள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. இளவினர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இடரினும் தளரினும் எனதொரு நோயே தொடரின மூன கடல் தொழிற்தெழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 25ஆம் நாள் 10/8/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் சிவன் ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளை பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் பல்வேறு சிவன் ஆலயங்களிலும் சிவன் சன்னிதானங்களிலே அந்த நந்தியம்பெருமானிடத்திலே சிறப்பான அபிஷேக ஆராதனைகளோடு பிரதோஷ உற்சவம் நடைபெறும். இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது அந்த நந்தியம்பெருமான் எப்பொழுதுமே இறைவனுடைய திருவடியை பார்த்த வண்ணம் இருப்பவர். அவருடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன்
இந்த பிரதோஷ காலத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அன்றைய தினத்திலே பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனைய காலங்களைப் போல ஆலயத்தை சுற்றி வருவதல்ல, நந்தியம்பெருமாளத்திலிருந்து ஆரம்பித்து வலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் நந்தியம்பெருமாளத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாடு. இது எதற்காக இவ்வாறு இந்த வலமும் இடமுமாக இந்த வழிபாடை செய்கிறோம் என்றால், அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியது. செய்வதறியா நின்ற தேவர்கள் இறைவனத்திலே போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்ற பொழுது வலது பக்கமாக வருகின்ற பொழுது இங்காலே ஆழகால விஷம் வருகிறது என்றதும் இடது பக்கம் போகிறார்கள், இங்காலம் வருகின்றது என்றதும் செய்வதறியாது அலைந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையிலே தான் இந்த பிரதோஷ கால விரத பூஜையிலே இவ்வாறான சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடு நடைபெறும். அங்கே ஆலயங்களிலே பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது தேவார் திருவாசகங்கள், சிவபுராணங்கள், லிங்காஷ்டகங்கள் இவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து கொள்வார்கள். பொதுவாக அந்த சுவாமி வலம் வருகின்ற பொழுது இந்த தேவாரத்தை பாடிக்கொள்வார்கள். திருச்சிற்றம்பலம் இடறினும் தளறினும் என தொழு நோயே தொடரின மோன கடல் தொழு தெழுவேன் கடல் தனில் ஆவிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழிமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. இவ்வாறு இறைவனுடைய இந்த திருப்புகளை, திருநாமங்களை, திருமுறைகளை பாராயணம் செய்து பிரதட்சணம் செய்து இந்த பிரதோஷ காலத்திலே யாரெல்லாம் சிவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும் இறைவனுடைய திருவுள் எல்லோருக்கும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியர் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய சிந்தனை எங்களுடைய வாழ்வியலிலே எண்ணங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் இறை வழிபாட்டை முன்னிலையாக வைக்கின்றோம். இன்றைய தினம் பிரதோஷ விரதமாகும். எங்களுடைய சைவ சமயத்தின் முழுமுதல் தெய்வமாக போற்றப்படுகின்ற சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விரதத்திலே ஒன்றாக இது அமைகின்றது. இந்த பிரதோஷ விரதம் மற்ற விரதங்கள் போல இல்லாமல் ஒரு தனித்துவமான முக்கியத்துவத்தை பெறுகின்றது. இந்த பிரதோஷ காலம் ஒன்று ஒரு நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றது. பிற்பகல் 4:30 6:30 வரையான காலப்பகுதி பிரதோஷ கால விரதமாக போற்றப்படுகின்றது. இந்த பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபட்டு அருள் பெறுகின்ற பேறு ஒரு அற்புதமான பேராக அமைகின்றது. எங்களுடைய இந்த ஆன்மா எப்பொழுதுமே ஒரு யந்திரம் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. எங்கள் பார்வைக்கு மற்றவர்கள் அவருக்கு என்ன என்று சொல்வோம். எங்கள் பார்வையில் தான் நாங்கள் அப்படி பார்ப்போம். அவர் நன்றாக ஒரு கார் வைத்து ஓடிக்கொண்டிருப்பார், ஒரு சொகுசு வீட்டிலே வாழ்வார், நல்ல உத்தியோகத்தில் இருப்பார், அல்லது நல்ல அவருக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை செய்வராக இருப்பார்கள். அவருக்கு என்ன என்று சொல்வோம். ஆனால் அவருக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. நாட்டின் ஜனாதிபதியை பார்த்தால் அவருக்கு என்ன நாட்டை ஆளுகின்றார் என்று சொல்வோம். அவருக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நிறைந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஆன்மா யந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆன்மாவுக்கு ஒரு ஈடேற்றம் வேண்டும், ஒரு ஆறுதல் வேண்டும், ஒரு அமைதி வேண்டும். அந்த நிலைதான் இந்த விரதங்கள். ஆன்மா
தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் களைந்துவிட்டு இறைவனை நினைந்து வருந்தி வேண்டுகின்ற நேரம் இந்த விரத காலங்கள். ஆக எங்களுடைய சமயத்தின் உச்சமான தெய்வமான முதற் தெய்வமான முழுமுதல் தெய்வமான சிவனுக்குரிய முக்கிய விரதம் இந்த பிரதோஷ விரதம். இதை நாங்கள் அந்த காலத்தில் இருந்து நீங்கள் விரதம் அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் இந்த பிரதோஷ காலம் 4:30 6:30 காலத்திலே சென்று அந்த இறைவனுக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தை தரிசனம் பண்ணி அந்த பூஜைகளை தரிசனம் பண்ணி அமைதியாக இருந்து இந்த சிவபுராணம் பாராயணம் பண்ணி சிவனுடைய பாடல்களை பாடி திருமுறைகளை பாடி வழிபட்டாலே அந்த ஆன்மாவுக்கு நல்ல அமைதி கிடைத்து விடுகின்றது, நல்ல நிறைவு கிடைத்து விடுகின்றது. நாங்கள் படுகின்ற அந்த யந்திரமயமான ஒரு சூழலிலிருந்து விடுபட்டு ஒரு நாளேனும் அந்த ஆன்மாவுக்கு அந்த மனதுக்கு அந்த இயக்கத்துக்கு அமைதி கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய இயக்கத்திலே ஒரு மாறுதல், ஒரு தெளிவு, ஒரு ஆற்றல் இவையெல்லாம் அமைந்து விடுகின்றது. எனவே இவைகளை நாங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது எங்கள் எல்லோருக்கும் மிக மிக உன்னதமான ஒரு அற்புதமான வழிகாட்டலாக அமைகின்றது. விரதம் என்றாலே நாங்கள் உணவை சுருக்கி உணர்வை கட்டுப்படுத்தி உள்ளத்திலே இறைவனை கொண்டு வந்து நிறைவாக வழிபடுகின்ற நாளாக அமைகின்றது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு செயல்பட்டால் பலவிதமான சிறப்புகளையும் பலவிதமான மேன்மைகளையும் பலவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். நன்றி. ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 10/8/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியும் சிறப்புமையும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாகவும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலை இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி மிருகசிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றிகளும் மேன்மைகளும் அமையும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தங்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நெடுகள் இருக்கும், தொழில் சிரமங்கள் இருக்கும், பணவரவு மத்தியமாக இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழிற்சிறப்பு உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகளும் நன்மைகளும் அமையும்.
இன்றும் கூட ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கலையா அவர்களுக்கு மனம் கணிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியினுடைய பகுதியாக இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அரும் பயன் நாயும் அறிவினார் சொல்லர் பெரும் பயன் இல்லாத சொல். இக்குறளினுடைய பொருளாக அருமையான பயன்களை ஆராய வல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லர் பெரும் பயன் இல்லாத சொல். இக்குறளினுடைய பொருளாக அருமையான பயன்களை ஆராய வல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். எனவே இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஹோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஹோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.